இன்னைக்கு யார் நினைப்பா சொல்றீங்க? ஏன்னா இது நம்ம ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒருத்தருக்கும் நம்ம சொல்லணும். இது யாருன்னுட்டு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. கிருஷ்ணர் யாரு இதுல? சைத்தன்ய மகாபிரபு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணரு. பிரபு நித்யானந்தா. நித்யானந்தா யாரு? பகவான். ஆ, அ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா. ஸ்ரீ அத்வைதர். அத்வைதர் யாரு? ராதாராணி. ராதாராணி. மறந்துட்டேன். அத்வைத ராதாராணி. இப்ப நம்ம அத்வைத ஆச்சாரியரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ வாசாதி யாரு? கௌர பக்த விருந்தாங்கிறது யாரு? சிவன் விஷ்ணு கலந்த தத்துவம். இவரு நாரதர். அத்வைதம். இப்ப நம்ம அத்வைதரை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? அத்வைதர் தான் ராதாராணி. அத்வைத ஆச்சாரியர் என்ன தெரியுமா பண்ணாங்க? இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுது, என்ன தெரியுது சொல்லுங்க? உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் தான் அத்வைத ஆச்சாரியார். அவர் என்ன பண்றாரு? அங்க ஒரு பீடம் இருக்குது, சாமி பீடம். அந்த பீடத்துல என்ன வச்சுக்கிறாரு அவரு? யாருக்காவது புரியுதா என்னன்னுட்டு? டிவோட்டீஸ் அந்த ஏரமா இருக்காரு. சாலக்கிராம பெருமாள். சாலக்கிராமம். சாலக்கிராம பெருமாள் வச்சிருக்கீங்க. வச்சு சாலக்கிரா அவர் கையில என்ன இருக்குது? இலை. என்ன இலை இருக்கு? துளசி இலை. இருக்கு. ஆ இவர் இங்க இருக்கிறவர் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு இங்க ஏரமா இருக்கு. மேல இருக்கிறவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு. இது வந்து சன்ன அவதாரம். சென்ன அவதாரம் மறைக்கப்பட்ட அவதாரம். எந்த இடத்துலையுமே சைத்தன்ய மகாபிரபு நான் கடவுள் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. அடுத்தவங்க யாராச்சும் நீங்க பகவான் சொன்னா காதை முடிக்குவாரு. நீங்க தான் பகவான், சுயம் பகவான் நீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாரு. அவர் எப்படி தெரியுங்களா அவதாரம் பண்ணாரு? அத்வைத ஆச்சாரியர் அவரோட ரொம்ப வயசுல மூத்தவர். அவர் என்ன பண்ணாரு? இந்த கலியுக மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுடைய கஷ்டப்படுற துன்பப்படுறத பார்த்து ரொம்ப மனம் இறங்குறாரு. மனம் இறங்கி வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு இவங்களுக்கு வந்து இப்ப இந்த உலகத்திலேயே இந்த பௌதிக உலகத்திலேயே இவங்க கிடந்து உழல்றாங்க. ஜென்மம் மிருத்தி ஜரா வியாதி. இவங்களுக்கு ஆயுசும் கம்மி. ஒரு ஒரு யுகத்திலும் ஒன்று ஒன்று பண்ணாங்க. யாருக்கு தெரியும்? யாரை சொல்றீங்களா? ஒரு ஒரு யுகத்திலும் ஒரு விதமான வழிபாடு பண்ணாங்க. சத்தியுகம் அல்லது கிருதயுகம் ரெண்டு பேர்லையும் சொல்லலாம். அந்த யுகத்தில் என்ன வழிபாடு பண்ணாங்க? துவாபர யுகத்தில் என்ன பண்ணாங்க? திரேதாயுகம். ஃபர்ஸ்ட் சத்தியுகம், அதை வந்து கிருதயுகம்னு சொல்லலாம். அப்புறமேட்டு திரேதாயுகம், அப்புறமேட்டு துவாபர யுகம், இப்ப கலியுகம். இந்த 4 யுகத்திலையும் வழிபாடு மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தியானம் பண்ணாங்க, யக்னம் பண்ணாங்க, கோயில் வழிபாடு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்நாள் இருந்தது. ஃபர்ஸ்ட் யுகத்துல 10 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. அடுத்த யுகத்துல 1 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த யுகத்துல 10,000 வருஷம். அப்படியே ஒரு சைபர் குறைச்சிட்டு வாங்க. லட்சம், லட்சம், 10,000, 1000, 100. 10 லட்சம் இல்ல, சாரி. ஃபர்ஸ்ட் யுகத்துல லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய வழிபாடு. அப்புறமேட்டு 10,000 வருஷம் வாழ்நாள். அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு. அப்புறம் 1000 வருஷம். அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு. இப்ப கலியுகத்துல என்ன? 100 வருஷம். 100 வருஷத்துல நாம வந்து தவம் பண்ண முடியுமா? யா யா யாகம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. யாகம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பொருள் சேர்க்கறதுக்கே எத்தனையோ வருஷம் ஆகும். தவம் பண்ணாலும் நமக்கு வாழ்நாள் கிடையாது. உட்காந்து தவம் பண்ணணும். எத்தனை வருஷம் இந்த பண்ண முடியும் நம்மளாலலாம்? ஒரு நாளைக்கு ஒரு ஏகாதசி விரதம் நாளைக்கு மண்டே வருது. எல்லாம் இருங்க தயவு செய்து. ஒரு நாளைக்கு ஒரு ஏகாதசி விரதம் வைக்கவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். எத்தனை நாள் நம்ம உட்கார முடியும்? அதனால அவர் என்ன பண்றாரு? நமக்காக அத்வைதாச்சார் நம்மளுடைய கலியுக மக்கள் நிலை கண்டு ஏதாவது ஒரு சுலபமான வழி வேணும். இந்த மக்கள் ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி இந்த பிரிவி சக்கரத்திலிருந்து வெளிவரணும். அதுக்கு வழி வேணும் அப்படின்னு சொல்லி பகவான் அவதாரம் பண்ண சொல்லி அவதாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாலக்கிராம பெருமாள் வச்சு துளசி வச்சு அவரு பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி அப்புறம்தான் சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறார். ஓகேங்களா? ஜெய் ஸ்ரீ ராதா மாதவ்க்கு ஜெய். இவங்க பஞ்ச தத்துவா. இதை கொஞ்சம் சின்னது பண்றேன், ஓடிட போகுது.
ஏன்டா தோடவே பயமா இருக்குதே. ம். பஞ்சதத்துவம் பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் இந்த பஞ்சதத்துவ சிலை எங்க இருக்குதுன்னு தெரியுமா? டிவோட்டீஸ் 12 பேர் இருக்கிறீங்க. என்ன விட்டுருங்க, சர்வப்பிரபு விட்டுருங்க. யாரானா எஸ்பிஆர் இதை யாருன்னா போய் இங்க 10 பேர்ல 11 பேர்ல யார் யார் போயிருக்கிறீங்க? நான் போயிருக்கேங்க மாதாஜி. அப்பா விக்னேஷ் பிரபு எப்ப போனீங்க? 2023 மாதாஜி மாயப்பூர் யாத்திரான்னு போயிட்டு வந்தோம் மாதாஜி. ஓகே போயிட்டு பிரபு. வந்தோம். ஒரு 9 days போயிருந்தாங்க மாதாஜி. யார் கூட போனீங்க பிரபு? சிங்கார செல்வம் பிரபுஜி கூட்டிட்டு சந்தோஷம். ஓகே. போவாங்க. கொஞ்சம் நீங்க உங்களுடைய அந்த ஒரு நினைவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிறாங்க 10 பேர் இருக்கிறாங்க. அங்க எப்படி இருந்தது? அந்த பஞ்சதத்துவ விக்கிரகத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் மாயாப்பூர் நரசிம்ம தேவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அங்க ராதா, மாதவ், அஷ்ட சகிகள் பார்க்கும்போது எப்படி இருந்தது? உங்களுடைய இதை அந்த உணர்வுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். மாதாஜி நீங்களே சொல்லிடுங்க மாதாஜி. ஓகே. பிரபு நாங்கள் எடுக்கிறதோட சொன்னோட உங்களோட ஒருத்தர் சொல்லும்போது அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. தயவுசெய்து டிவோட்டி உங்களுடைய காதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, கொஞ்சம் திறந்து வைங்க. ஏன்னா எங்களை நான் வந்துட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பேன், இல்லாட்டி 20 வருஷம் கம்மி கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், திரும்பவும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், ஒரு 2-3 டைம் போயிருக்கிறேன். முதல் டைம் போகும்போது கிருஷ்ணா நீங்க இதை பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சதத்துவ பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. உங்களை விட மாட்டார். நீங்க என்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்களோ போயிட்டு, அப்பயே அந்த மாயாப்பூர் மண்ணு, பகவானுடைய சைத்தன்யனுடைய ஒரு கருணை நமக்கு அப்படியே பக்தி பெருகுது, அப்படியே பெருகுது. அது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை. விக்னேஷ் பிரபு உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்ப இந்த பஞ்சதத்துவ விக்கிரகத்தெல்லாம் போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? விக்னேஷ் பிரபு பார்த்தங்க, போனா பெரிய தேட்டர் மாதிரி உள்ள போனதும் நம்மள என்ன, இங்கெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா பயந்துட்டு, அதை பயந்துட்டுல சாரி, கியூல நிற்போம். கருவறை சின்னதா இருக்கும், கருவறை அது இருக்குதாங்க. மாயாப்பூர் நரசிம்மா பக்கத்திலே இருக்குது. இந்த பஞ்சதத்துவா இது இந்த பக்கம் இருக்குது. இவங்களுக்கு இடது பக்கம் நரசிம்ம தேவர், அப்படியே இப்படி எண்ணிய கசுப்பு இது பண்ற மாதிரி கை இப்படி இருப்பாரு மாயாப்பூர் நரசிம்மர். பக்கத்துல இந்தாண்ட ராதாகிருஷ்ணர். இதெல்லாம் இதை மட்டும் பார்க்கறது நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்து பார்த்தாலும், எவ்வளோ கிட்ட இருந்தாலும் பார்த்தாலும் தெரியும். ஏன் சொல்லுங்க, பெரிய ஸ்டேஜ், நம்ம ஒரு இடுப்புக்கு மேலே வரைக்கும் இருக்கும் ஹைட்டு, அவ்வளோ ஸ்டேஜ். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் அங்கே கீர்த்தனம் பண்ணுறாங்க பாருங்க, அதை கேட்டுட்டு போய் படுத்தது தான். நான் தூங்கிட்டேன். ஆனால் விடிய 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 அந்த கீர்த்தனையும் அந்த இதுவும் என்னுடைய மூளையில் அப்படியே எதிரொலிச்சிக்கிட்டே இருந்தது. என் பெற்ற இன்பம் பெருகை வேகன்னு சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் இப்போ போட்டிருக்காங்க. அடுத்த தாமோதர் மந்த், கார்த்திகை மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ட்ரிப் போட்டிருக்காங்க இஸ்கான் மங்களூரில். நான் போக போகிறேன். தயவுசெய்து முடிஞ்சவங்க வாங்க, வராதவங்க கண்டிப்பாக வாங்க. வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பக்தியினோட பெருமையை, அதனோட இதே நல்லா, அதாவது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அப்படியே புளி சாப்பிட்டா கொஞ்சம் புளிக்குங்க அப்படிங்கிறேன். இந்த லட்டு சாப்பிட்டா இனிக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அது நாக்கில் வச்சு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு புளிப்பு. அதை அந்த சுவையை உணரணும்னா நாம் அதை சாப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் இந்த ரசத்தை உணரணும்னா கண்டிப்பாக நீங்கள் மாயாப்பூருக்கு வந்தாகணும். தயவுசெய்து பகவானை வேண்டிக்கங்க, எல்லாரும் வாங்க. நான் போன் முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறேன் நான் வரேன்னுட்டு. பாருங்க, இவருக்கு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, இவர் தான் அத்வைதர், கதாதார், வாசாதி 5 பேருமே இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டு வரும் ஈவினிங்கில், அதாவது இந்த பாட்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு தயாக்காரோ மோரே அப்படின்னுட்டு பகவானுக்கு கௌரார்த்தி. இந்த கௌரார்த்தியில் இந்த பாட்டு வருது. என்ன பாட்டு? தயக்கோரோ சீதாபதி அத்வைத கோசாய் தவ கிருப பாலே பாய் சைத்தன்ய நீ தாய். இதை வந்து நம்ம முதல்ல கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை பாடும்போது கேட்டால் அந்த, ஏன்னா இது வந்து பெங்காலி வேர்ட்ஸ் இல்லைங்களா. தயா, தயா செய்யுங்க சீதாபதி அத்வைத கோசாய்.
அருமையா இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன? இதையெல்லாம் படிங்க. யாருன்னா ஒருத்தர் படிங்க. கீழ இருக்கிற 5 வரி யாருன்னா படிங்க. ஒருத்தரா படிங்க. இருக்கிறது 11 பேர் தான். எல்லாருமே படிங்க. என் அன்பிற்குரிய அத்வைத பிரபுவே, ஆ, சீதையின் கணவரே, ஆ, நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர். ம், செய்து என் மீது கருணை காட்டுங்கள். ம், இது கருணையுடன் இருந்தால் இயல்பாகவே ம், சைதன்யரும் நித்யானந்தரும் என் மீது ம். கருணையுடன் இருப்பார்கள். நீங்க கருணையா இருந்தா என்கிட்ட அவங்களும் கருணையா இருப்பாங்க. தயவு செய்து நீங்க என்கிட்ட கருணையா இருங்கன்னு சொல்றாங்க. ஆ, இவர் யாரு? அத்வைதாச்சாரியார். இது எப்படி அத்வைத இருக்கு? இதை எடுத்தாச்சு. இதை படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. அடுத்தவங்க யாருன்னா? யாரும் படிக்கணும். அத்வைத் படிங்க, படிங்க. அத்வைத ஆச்சாரியார் மகாவிஷ்ணு மற்றும் சதாசிவரின் கூட்டு அவதாரம். ஆ, அவருடைய இரு துணைவியாரான சீதா மற்றும் ஸ்ரீ ஆகியோர் யோகமாயையின் வெளிப்பாடுகளாக உள்ளனர். ஆ, 2 இருக்கு. ஒண்ணு மகாமாயா, ஒண்ணு யோகமாயா. ஆ, யோகமாயா பகவானோட அந்தரங்க சக்தி. மகாமாயாங்கிறது வந்து பகவானோட வெளிப்புற சக்தி. ஒரு அத்வைத ஆச்சாரியர் வந்து விஷ்ணு மற்றும் சதாசிவர். விஷ்ணுன்னா கிருஷ்ணருடைய ஒரு விரிவாங்கம். சதாசிவன்கிறது சிவபெருமான். கூட்டு அவதாரமா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களோட இரு துணைவியரான சீதா மற்றும் ஸ்ரீ. சீதானா சீதாம்மா, ஸ்ரீனா லக்ஷ்மி. யோகமாயின் வெளிப்பாடுகளாக இருக்கிறாங்க. அத்வைத ஆச்சாரிய அவதாரம். எங்க பிறந்தாரு? யார் படிக்கிறீங்க? படிங்க. பெரிய பெரிய எழுத்துல தான் இருக்கு. படிங்க, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க பிரபு. அத்வைத ஆச்சாரியர் சில்ஹெட் நகரத்துக்கு அருகிலுள்ள நவகிராமம் என்ற கிராமத்தில் ம், வரேந்திர பிராமணரான குபே பண்டிதர் மற்றும் அவரது மனைவி நாபா தேவியின் மகனாக மாக மாதத்தின் வளர்பிறையின் 7ஆம் நாளில் கிபி 1434 அவதரித்தார். ஹரே கிருஷ்ணா. வெரி குட். 1434. இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க? 600 வருஷம் ஆயிடுச்சுங்க மாதாஜி. அப்படி டக்குன்னு சொல்லலாம். 14 இருந்தது. இது இப்ப 20. 20வது நூற்றாண்டு. இப்ப 20வது நூற்றாண்டு. அவர் வந்து 14ஆம் நூற்றாண்டுல அவதாரம் பண்ணாரு. யாரு? அத்வைத ஆச்சாரியார். இதை படிங்க. ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் 1434ஆம் ஆண்டு வங்காளத்தின் நவகிராமத்தில் ஸ்ரீ குபேர பண்டிதர் மற்றும் ஸ்ரீமதி நாபா தேவிக்கு மகனாக பிறந்தார். அவர்கள் முதலில் ஸ்ரீ ஹட்டாவிற்கு அருகிலுள்ள நவகிராமத்தில் வசித்து வந்தனர். பின்னர் கங்கை கரையில் உள்ள சாந்திபுரத்திற்கு குடிபெயர்ந்தனர். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் இவ்வுலகில் அவதரித்த போது ஸ்ரீல மாதவேந்திரபுரி, ஸ்ரீ ஈஸ்வரபுரி, சச்சி மாதா மற்றும் ஸ்ரீ ஜெகநாத மிஸ்ரரும் இவ்வுலகில் அவதரித்தனர். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீல மாதவேந்திரபுரியின் சீடராக இருந்தார். மேலும் பஞ்சதத்துவத்தின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விளங்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், பிரபு நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைத்தர், கதாதரர் மற்றும் ஸ்ரீவாசர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு சிறிய திருத்தம். நான் அத்வைதர் வந்துட்டு ராதாராணின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? சொன்னேன் பிரபு. அப்படித்தானே பிரபு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். எனக்கு அதான் எனக்கு தவறா சொல்லியிருக்கிறேன். இல்லைங்க மாதாஜி, கதாதர தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் மாதாஜி. சரி சரி. கதாதர் வந்து ராதாராணி. நான் தவறா சொல்லிட்டேனோன்ட்டு. கிருஷ்ணா. சரிங்க பிரபு. இப்போ இதில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா இது L1 L2 இருக்கவங்களும் தெரியாது. இதை படிச்சிருந்தா தான் தெரியும். முன்னே படித்தவங்களும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இவங்க யாரு? இங்கே இதில் பார்க்கலாம். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் வந்து அவதரிக்கும் போது யாரு? மாதவேந்திர புரிதல் வயசுல பெரியவங்க. இதுன்னு தெரியுது. ஈஸ்வரபுரி தெரியுங்களா? ஈஸ்வரபுரி வந்து குரு. யாருக்கு குரு தெரியுங்களா? தீட்சை கொடுத்தாரு. யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுக்கு. ஈஸ்வரபுரி கிட்ட தான் சைத்தன்ய மகாபிரபு தீட்சை எடுத்தாரு. இந்த சச்சி மாதா மற்றும் ஜெகநாத் மிஸ்ரர் யாருன்னு தெரியுமா இருக்கானா? சர்வா பிரபு இருக்கிறீங்களா? வண்டி ஓட்டு நிற்பாரு. சைத்தன்ய மகாபிரபுவோட அம்மா வந்து சச்சின்னு சொன்னாங்க மாதாஜி. வெரி குட். யார் சொன்னீங்க? ரேவதி மாதாஜி. ரேவதி மாதாஜி. கரெக்ட்.
சச்சி மாதா அம்மா, ஜெகநாத மிஸ்ரர் வந்து அப்பா. யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுக்கு. இத ஒரு சில முக்கியமான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அத்வைத ஆச்சாரியார்னா மாதவேந்திர புரியின் சீடராக இருந்தாரு. பஞ்ச தத்துவத்தின் முக்கிய உறுப்பினர் ஒருவராக விளங்குகிறார். யாரு? அத்வைத ஆச்சாரியார். இப்ப யார் படிக்கிறீங்க? ரேவதி மாதாஜி படிங்க. நான் மேலே சாரி. மாதாஜி எனக்கு கொஞ்சம் குட்டியா இருக்கு மாதாஜி, எழுத்து வேற யாராவது படிக்க மாதாஜி. சரி, ஓகே. யாரு அப்புறம் யார் இன்னும் படிக்கலையோ படிக்க சொல்லுங்களா அவங்கள. யார் பேருக்குன்னு நான் பார்த்தனாவே இதாயிடும். போனை போட்டுனா டபுளா இருக்கும் சவுண்டு. யார் படிக்கல படிங்களாட்டி ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க. படிக்கட்டா மாதாஜி? படிங்க பிரபு. நான் கூப்பிட்டேன் சர்வா பிரபு எங்கன்னுட்டு. படிங்க பிரபு. எஸ். ஆமா. ம். தெரியுங்களா பிரபு எழுத்து? ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் ம். சாந்திபுரத்திற்கு அருகில் உள்ள புலாவதி கிராமத்தில் சாந்தாச்சாரியார் என்ற அறிஞரிடம் வேதங்களையும் பிற சாஸ்திரங்களையும் பயின்றார். அங்கு அவருக்கு ஆச்சாரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கௌரங்க மகாபிரபுவின் அவதாரத்திற்கு முன்பு நவதேவியில் இருந்த அனைத்து வைஷ்ணவ பக்தர்களும் அத்வைத ஆச்சாரியாரின் இல்லத்தில் கூடுவது வழக்கமாக இருந்தது. இந்த கூட்டங்களில் அத்வைத ஆச்சாரியார் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் அடிப்படையில் உபதேசித்தார். பக்தர்கள் கிருஷ்ண கதையை கேட்பதிலும் கிருஷ்ணரை வழிபடுவதிலும் பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதிலும் ஆனந்தம் அடைந்தனர். ஸ்ரீ சைத்தன்யரின் மூத்த சகோதரர் விஸ்வரூபர் நாம சங்கீர்த்தனத்தில் ஏரோ மார்க் வச்சிருக்கேன் பாருங்க பிரபு. நாம சங்கீர்த்தனத்தில் பாடவும் பாடவும் ஆடவும் அத்வைத ஆச்சாரியாரின் இல்லத்திற்கு வழக்கமாக வந்து கொண்டு இருந்தார். பாடவும் ஆடவும். ஹரே கிருஷ்ணா. அடுத்த பேராகிராஃப் படிக்கிட்ட மாதாஜி? படிங்க பிரபு படிங்க. அதோட முடியுது. அத்வைத அத்வைத ஆச்சாரியார் தனது மனைவி மற்றும் குடும்பத்துடன் சாந்திபுரத்தில் தனது வயது முதிர்ந்த காலத்தின் பெரும்பகுதியை கழித்தார். அங்கு சிறிய வைஷ்ணவ சமூகத்தில் மதிப்பிற்குரிய தலைவராக இருந்து அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணருக்கான அன்பான பக்தி சேவையான பக்தி மார்க்கத்தை பின்பற்ற ஊக்குவித்தார். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ பாருங்க, மாதாஜி. இவங்க எல்லாம் பிராமண குடும்பத்துல வந்தாங்க. நாம என்ன புண்ணியம் பண்ணமோ, என்ன ஒரு நம்மளுடைய பாவம் கழிஞ்சதோ தெரியல. நாம ஏதோ ஒரு இதுல பிறந்தாலும் நமக்கு இந்த வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்கிறாரு, குரு கொடுத்துருக்குறாங்க. நாம போன ஜென்மத்துல செய்த ஒரு புண்ணிய கர்மாவால நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இவர் எங்க படிச்சாரு? அத்வைத ஆச்சாரி யார்கிட்ட படிச்சாரு? என்ன படிச்சாரு? சாந்திப்பூருக்கு வந்துட்டாரு. அங்க பிறந்தாரு. அங்கிருந்து இப்ப சாந்திப்பூருக்கு வந்துட்டாரு. சாந்திபுரத்துல வந்துட்டு புலாவதிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து சாந்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு அறிஞர்கிட்ட சாந்திபுரத்துல வந்து படிச்சார். படிக்கிறாரு. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்கிறாரு. அப்ப படிக்கும்போது நல்லா படிக்கிறாரு. நல்ல நாலேஜ். ஹரே அந்த கிருஷ்ணா. படிக்கிறதுனால அவருக்கு வந்து ஆச்சாரியார்ன்ற பட்டம் அப்பயே கொடுத்துட்டாங்க படிக்கும்போதே. கௌரங்க மகாபிரபு, அதாவது சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? நவத்வீபம்ங்கிறது மாயாப்பூர்ல இருக்குது. 9 இதுக்கெல்லாம் பரிக்கிரமம் கூட்டிட்டு போறாங்க. நவதீப் பரிக்கிரமெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. நவதீபத்தில் இருந்த அனைத்து வைஷ்ணவ அங்க இருக்காங்கல்ல வைஷ்ணவஸ், பெங்கால் வைஷ்ணவஸ்மாங்க. வைஷ்ணவனா அத்வைத ஆச்சாரியர் வீட்டுல தான் சத் சங்கம் கூடுவாங்க. இந்த கூட்டத்தில் என்ன செய்வாரு? புண்ணிய சிரவண கீர்த்தனகா. எது புண்ணிய சிரவணம்? எது பகவான் கிருஷ்ணனுடைய நாமங்களை நாம சொல்றதும் கேட்கறதும் பாடுறதும் ரொம்ப ஒரு புண்ணியமானது. புண்ணிய சிரவண கீர்த்தனை. அதை வந்துட்டு அவங்க வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இதையெல்லாம் தான் அவரு அனைவருக்கும் உபதேசித்தார். யாரு? அத்வைத ஆச்சாரியார். சைத்தன்ய மகாபிரபுக்கு மூத்த சோழர் இருக்கா, அவர் பேர் விஸ்வரூபர். அவரும் வந்து நாம சங்கீதத்தில் கலந்து ஆடுவாரு பாடுவாரு. அதுக்காக வந்து என்ன செய்வாரு? வழக்கமா அத்வைத ஆச்சாரிய இல்லத்துக்கு வருவாரு. அத்வைத ஆச்சாரியர் வந்து அவருடைய மனைவி எல்லாத்தோட சாந்திபுரத்தில் வயசான காலத்துல, அதாவது வயது முதிர்ந்த காலத்துல வந்து ரொம்ப அந்த வாழ்க்கையின் பெரும்பகுதி அங்கதான் கழிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற வைஷ்ணவ சமூகம் இருக்குது இல்லைங்களா, அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு மதிப்புக்குரிய தலைவராக இவர் விளங்கினார். விளங்கி பகவானுக்கான ஒரு அன்பான பக்தி சேவையான பக்தி மார்க்கத்தை வந்து எல்லாரும், நீங்க எல்லாருமே இதை
பின்பற்ற வேண்டும். எல்லாரும் பகவானை கும்பிடுங்க, இந்த பக்தி மார்க்கத்துக்கு வாங்க, பக்தி மார்க்கத்தில் எல்லாரும் வந்துட்டு சேவை பண்ணுங்க அப்படின்னு அவரோட வீட்டில் வச்சு எல்லாரையும் வர வச்சு சத்சங்கம் நடத்துவார். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கல? படிக்காதவங்க படிங்க. பவானி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பவானி மாதாஜி ஓபிபிஓ படிங்க யாரு? மாதாஜி. ஓபிபிஓ யாரு? மீனாட்சி மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. படிங்க மாதாஜி. எல்லாரும் படிங்க. தம்மை அடுத்து சுற்றிலும் ஒரு நிமிஷம். அடுத்து சினி மாதாஜி, பவானி மாதாஜி 2 பேரும் கண்டினியூ படிக்கணும். யாருன்னு ஒருத்தர் படிங்க. படிக்கட்டுமா படிங்க. மாதாஜி? ஹரே மீனாட்சி கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. மீனாட்சி மாதாஜி படிங்க. தம்மை சுற்றிலும் மக்கள் தங்களது ஆன்மீக பழக்கங்களை விட்டுவிட்டு செல்வத்தையும் குறுகிய கால பொருளாதார லாபங்களையும் நாடும் போக்கை அதிகரித்து வருவதைக் கண்ட அத்வைத ஆச்சாரியார் மிகுந்த வேதனை அடைந்தார். அத்வைத ஆச்சாரியார் பல மாதங்கள் பகவானிடம் பிரார்த்தனை செய்தார். புனித துளசி இலைகள் மற்றும் கங்கை நீரால் தமது சாலிகிராம சிலைகளை அன்புடன் வழிபட்டு உலக மக்களுக்கு வழியை காட்டி அவர்களை நித்திய ஆன்மீக தாமதத்தை அடைய செய்யுமாறு பகவானை அழைத்தார். தாமத்தை, அவரது ஆன்மீக தாமத்தைன்னா, தாமம்னா நம்ம வைகுண்ட தாமம்னு சொல்லுவோம் மாதாஜி. கோலோக விருந்தாவனம், தாமம். தாமம்னா புனிதமான இடம். தாமத்தை அடைய செய்யுமாறு பகவானை அழைத்தார். அவரது ஆன்மீக பேரார்வத்தின் வலிமையால் எழுந்த உரத்த அழுக்குரல்கள் பௌதீக பிரபஞ்சத்தின் உரைகளை கிழித்து தெய்வீக வைகுண்ட லோகங்கள் வழியாக எதிரொலித்து கோலோகத்தில் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் செவிகளை அடைந்தன. பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் வங்காளத்தின் மாயாப்பூரில் ஸ்ரீ ஜெகநாத மிஸ்டர் மற்றும் சச்சிதேவியின் மகனாக ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யராக அவதரித்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த படத்தை பார்த்து அதுதான். அவர் என்ன செய்தாரு? புனித துளசியில வச்சு கங்கை நீரால் தன் சாலக்கிராம சிறைகளை அன்புடன் வழிபட்டாரு. உலக மக்களுக்காக வழிகாட்டி அவர்களை நித்திய ஆன்மீக தாமத்தை அடைய செய்யுமாறு பகவானை அழைக்கிறாரு. அது எப்படி அழைச்சாரு? அப்படியே அப்படியே அழுது வேண்டி அழைக்கிறாரு. அவர் அழுது வேண்டி அழைக்கிறது இந்த பௌதீக உரைகள், இந்த பௌதீக பிரபஞ்சத்துக்கு மேலே ஒரு உரை இருக்குது. அந்த உரையை கிழிச்சிக்கிட்டு போயிட்டு மேலே வைகுண்ட லோகம் இருக்குது. வைகுண்ட லோகத்துக்கு மேலே கோலோக விருந்தாவனம் இருக்குது. அந்த வைகுண்ட லோகங்கள் வழியாக இந்த பிரபஞ்ச உரையை கிழிச்சு வைகுண்ட லோகங்கள் வழியாக போய் மேலே கோலோக விருந்தாவனத்தில் இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செவியில் இது கேட்குது. இந்த வார்த்தைகள் அவர் இப்படி வேண்டுறது, ஆடுறது, இப்படி பூஜை பண்ணுறது எல்லாமே பகவானோட செவிக்கு அடையுது. உடனே என்ன செஞ்சார் பகவான் கிருஷ்ணர்? வங்காளத்தில் மாயாப்பூரில் ஜெகநாத மிஸ்ரர் சச்சிதேவியின் மகனாக கிருஷ்ண சைத்தன்யராக அவதரித்தார். அதுதான் ஆய ஜய அத்வைத ஈஸ்வர அவதாரா கிருஷ்ண அவதாரி கையில ஜகத் நிஸ்தாரா. ஹரே கிருஷ்ணா. இது அவருடைய புகழ். அவருடைய நம்ம புகழ்ந்து சொல்றோம். யார? அத்வைதாச்சாரியா. அத்வைத பிரபுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். அவர் பரம புருஷோத்தம பகவானின் அவதாரம். அவர் கிருஷ்ணரை உலகில் அவதரிக்க செய்து அதன் மூலம் முழு உலகத்தையும் விடுவித்தார். முழு உலகத்தையுமே அவர் விடுவிச்சார். எவ்வளோ ஒரு கருணை பாருங்க. வைஷ்ணவர்களாக துக்கி அடுத்த துக்கத்தை கண்டு வருத்தப்படுறவங்க அந்த துக்கத்தை எப்படி நீக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. அடுத்து யாரு? சினிமா படிக்கிறீங்களா? பவானிமா படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. 2 பேருமே இல்லையா? ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியருக்கு ஸ்ரீ மற்றும் சீதா என 2 மனைவியர் இருந்தனர். கௌர கனோது, அது என்னன்னு தெரியல மாதாஜி. கௌர கனோத தீபிகாவில், அது புக்கு மாதாஜி. ஓகே. கௌர கனோத தீபிகா. தெய்வீக யோகமாயை அத்வைதரின் மனைவியான ஸ்ரீமதி சீதா தேவியின் வடிவத்தை எடுத்ததாகவும் ஸ்ரீ என்பவர் அவருடைய பிரகாசம், விரிவாக்கம் மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த படிங்க மாதாஜி. அடுத்து நீங்களே படிப்பீங்க. அத்வைத ஆச்சாரியர் 2 மனைவி இருக்காங்க. சீதா, இன்னொருத்தர் ஸ்ரீ.
ஸ்ரீ. எப்படி ஸ்ரீனா வந்துட்டு லக்ஷ்மி தேவி, சீதாவும் சீதாதேவி எல்லாம் அவங்களுடைய விரிவாங்கம் தான். இது வந்து கௌர கனோத தீபிகான்னா அது ஒரு கிரந்தம், அது முகம், அது ஒரு நம்ம பகவத்கீதை பாகவதம் மாதிரி அது ஒரு அது வந்து இது வேற அது வேற. அந்த புக்கில் வந்துட்டு தெய்வீக யோகமாயை அத்வைதரின் மனைவியான ஸ்ரீமதி சீதா தேவியின் வடிவத்தை எடுத்ததாகவும், ஸ்ரீ என்பவர் அவருடைய பிரகாசம். இவர் வந்துட்டு சிவனா இருக்கிறார், சிவன் விஷ்ணுவின் கூட்டா இருக்கிறாரு. இதுல இருந்து ஒரு இது தெரியுது பாருங்க, சிவபெருமான் விஷ்ணு அவர்கள் கூட்டா இருக்கிறாரு. யாரு? அத்வைதாச்சாரியார். இப்ப 2 மனைவி எப்படி? விஷ்ணுவுக்கு ஸ்ரீ, இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். விஷ்ணுவுக்கு ஸ்ரீ, சிவபெருமானுக்கு ஸ்ரீமதி சீதா தேவியின் வடிவத்தை எடுத்தாகும். ஸ்ரீ என்பவர் அவருடைய பிரகாசம், விரிவாக்கம், அவருடைய விரிவாக்கம். எதுல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதுல குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க, கௌர கனோத தீபிகாவில், அந்த புனித புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்வைதாச்சாரியார். யார் படிக்கிறீங்க? இந்த இடத்துல இதை எடுத்துடலாமாம்மா? இது எப்படிமா எடுக்கிறது? உள்ள தெரியலாம். மாதாஜி நீங்க டவுன்லோட் பண்ணாம அப்படியே ஷேர் பண்ணிருக்கீங்க மாதாஜி. அதான் அப்படியாம்மா? கொஞ்சம் நீங்க ஆமா. பண்ணீங்களா? இப்ப எதுவும் மாதாஜி பண்ணாதீங்க மாதாஜி. இப்ப நீங்க பண்ணீங்களாமா? இப்ப எதுவும் பண்ணாதீங்க. இப்ப எதுவும் பண்ணாதீங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஃபைல் வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு தெரியலடா. இது இது வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் இதுதான் நினைச்சிட்டேன். நான் என் பையன் இல்லையா, இது எனக்கு பெருசா தெரியுது. நான் லேப்டாப் இருக்கிறதுனால எனக்கு பெருசா தெரியுது. உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. எல்லா கிளாஸ்க்கு வாங்க. லெட்டர்ஸும் சாரதா கோட் பேஸ்ட் கிளாஸ்க்கு. மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க நான் படிங்க. ஹரே வாசிக்கட்டுமா கிருஷ்ணா. மாதாஜி? வாசிங்கம்மா. மாதாஜி புனேஸ்வரி மாதாஜி லிங்க் கேட்கறாங்க, அனுப்பிட்டு வந்துடுறேன். ஸ்ரீ படிமா. அத்வைத அனுப்புங்க. ஆச்சாரியார் அவதாரம். குபேர பண்டிதரும் நாமாதேவியும் மறைந்த போது அத்வைதர் துக்கச் சடங்குகளை செய்வதற்கான காரணத்தை கூறி கயாவிற்கு சென்றார். பின்னர் இந்தியாவின் அனைத்து புனித தலங்களையும் உள்ளடக்கிய தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தார். பிருந்தாவனத்தை அடைந்த போது கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஆழ்ந்தார். ஆனால் நமது தியான கொஞ்சம் மேல மாதாஜி. இந்த மாதாஜி அனுப்ப சொன்னா. ஆனால் தமது தியானத்தின் மூலம் கிருஷ்ணர் நவத்வீபில் அவதரிக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொண்டார். அடுத்து படிச்சுங்க. இத படிமா. அவர் பிருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஆழ்ந்தார். அங்கு ஸ்ரீ மதன் மோகன் அல்லது மதன் கோபால் என்ற திருவுருவை கண்டுபிடித்தார். பின்னர் தனது தீர்த்த யாத்திரையை தொடர்வதற்கு முன்பு அந்த திருவுருவை மதுராவில் வசித்த சௌபே பிராமணரின் பராமரிப்பில் ஒப்படைத்தார். பின்னர் அதே திருவுருவை ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி வழிபாட்டு சேவையை செய்தார். ஓகேம்மா. தேங்க்யூம்மா. சாரிம்மா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அத்வைதாச்சார அவதாரம் எப்படின்னா, குபேர பண்டிதரும் நாபாதேவியும் மறைந்த போது அத்வைதர் துக்க சடங்குகளை செய்வதற்காக காரணத்தை கூறி கயாவிற்கு சென்றார். பின்னர் இந்தியாவின் அனைத்து புனித தலங்களையும் உள்ளடக்கிய தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தார். அவர் தீர்த்த யாத்திரை பண்றாரு. எப்ப குபேர பண்டிதரும் நாபாதேவியும் மறைக்கிறாங்க, அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு வராரு. கயாவுக்கு எதுக்கு வராங்க சொல்லுங்க? கயாவுக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த இது நம்ம அஸ்தி கலைப்போம். அஸ்தி கரைஞ்சிட்டு அதுக்கான சடங்கு செய்வோம். வராரு. அப்படி வந்த போது என்ன செய்யறாரு, இந்தியாவின் அனைத்து திவ்ய தேசத்தையும் தாமம் புனித தாமத்தையுமே ஒருத்தர் ஒரு இடமா தரிசனம் பண்ற ஒரு தீர்த்த யாத்திரையை வந்து அவர் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் போது விருந்தாவனத்தை அடைகிறாரு. விருந்தாவனத்தை அடைஞ்சு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாட்டில் அப்படியே மூழ்கிறாரு. ஆனா அவருடைய தியானத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னு, அத்வைதாச்சாரியர் தெரிஞ்சுக்கிறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நவதீபத்தில் அவதரிக்க போகிறார் என்பதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல இந்த மாதிரி அவரும் ஒரு அவதாரம் தானே, அதனால அவருக்கு நல்லாவே தெரியுது அது அங்க வந்து அவதாரம் பண்ண போறாருன்னு. அதான் அவர் விருந்தாவனத்துக்கு போயிட்டு பகவானுடைய வழிபாட்டில் ஆழ்ந்துடுறாரு. அங்க வந்துட்டு ஒரு விக்கிரகம் இருக்குது. என்ன இன்னும் இருக்குது, நம்ம விருந்தாவனம் போனா போய் பார்க்கலாம். ஸ்ரீ மதன் மோகன் அல்லது மதன் கோபால் என்ற திருவுருவை கண்டுபிடித்தார் அவர் தான். மதன் மோகன் டெம்பிள் இருக்கு.
அங்க அருமையா ஒரு 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 இதுவுமே விருந்தாவனத்துக்கு நீங்க விருந்தாவனத்துக்கு போகணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க மாயாப்பூர் போகணும். அப்புறம் தான் விருந்தாவனத்துக்கு நம்ம போகணும். அங்க வந்து மதன் மோகன் அல்லது இது மதன் மோகன்னு சொல்லலாம், மதன கோபால் அப்படின்னு சொல்லலாம். பின்னர் தனது தீர்த்த யாத்திரையை தொடர்வதற்கு முன்பு அந்த திருவுருவை மதுராவில் வசித்த சௌபிய பிராமணர் பராமரிப்பில் ஒப்படைத்தார். பின்னர் அதே திருவுருவை ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி வழிபாட்டு சேவை செய்தார். பாருங்க, சனாதன கோஸ்வாமியும் அதே மதன மோகன் விக்கிரகத்தை தான் அவரு வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. இவர் தான் கண்டெடுத்தார். யாரு? அத்வைத ஆச்சார் கண்டெடுத்து விருந்தாவனத்துக்கு போகும்போது பகவானோட வழிபாட்டுல இருக்கிறாரு. வழிபாட்டு இருக்கும்போது இந்த மதன மோகன் அவ்வளோ அழகா இருப்பாரு. மதன மோகன், மதன்னாவே அழகு தான், அதுலேயும் மோகன் எல்லாத்தையுமே வசீகரிப்பவர் மதன மோகன். இன்னொரு பேர் மதன மோகன மோகினி. எவ்வளோ பேருக்கு தெரியுங்களா பகவானுக்கு? மதன கோபால் அதை கண்டுபிடிச்சது போய் என்ன செய்கிறாரு, ஒரு சௌபிய பிராமணர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு, நீங்கள் அதை வந்துட்டு பராமரிங்கன்னு. அதுதான் அவர் கையிலிருந்து திரும்ப இங்கே ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியோட கைக்கு வருது. அவர் அதுக்கு பக்தி சேவை செய்கிறாரு. அதே தான் வருது இதுலேயும். ஹரே கிருஷ்ணா. இது யார் படிக்கிறீங்க? படிங்கம்மா. பவானி மாதாஜி படிக்கிறீங்களா? யார் படிக்கல இன்னும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க பிரபு, படிங்க பிரபு. வெல்கம் பிரபு, அத்வைத படிங்க. ஆச்சாரியருக்கு 2 இல்லங்கள் இருந்தன. ஒன்று சாந்திபுரத்தில், மற்றொன்று நவ்தீப மயாபூரில். ஸ்ரீவாசரின் இல்லத்திற்கு வெகு தொலைவில் அல்லாத இடத்தில் இருந்தது. உலக மக்கள் விஷ்ணுவிடம் எந்தவித பக்தி இல்லாமல் இருப்பதையும் அதன் விளைவாக பௌதீக வாழ்க்கையின் துன்பங்களை மிகவும் அனுபவித்ததை கண்டு அவரது இதயம் மிகவும் வேதனை அடைந்தது. கருணையால் நிரம்பிய அவர் பகவத்கீதையையும் பாகவதத்தையும் போதிக்க தொடங்கி சாஸ்திரங்களின் சாரம் கிருஷ்ணருக்கான பக்தி சேவையில் ஈடுபடுவதே என்று விளக்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாஸ்திரக்கான சாரம், அதாவது அனைத்து சாஸ்திரங்களும் என்ன சொல்லுங்க, அனைத்து சாஸ்திரமே ஜீவேர சொரூபகைய கிருஷ்ணேர நித்யதாஸ். இந்த சொரூபம் அவர் எஜமான நம்ம வந்து அவருக்கு தொண்டு பண்ணணும். இந்த மனித பிறவி எடுத்தது நோக்கமே பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாரத்தை அவரு அனைவருக்குமே பிரச்சாரம் பண்றாரு. எங்க இருக்கிறாரு அவரு? 2 வீடு இருக்குது அவருக்கு. ஒன்று வந்து சாந்திபுரத்துல, இன்னொன்று வந்து நவதீப மாயாப்பூர்ல. அந்த மாயாப்பூர்ல ஸ்ரீவாசர் இருக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுல இருந்து இன்னும் தூரத்துல இருக்குது, தொலைவில் அல்லாத இடத்துல இருக்குது. உலக மக்கள் வந்து என்ன செய்யறது, பகவான் கிருஷ்ணகிட்ட ஒரு பக்தி இல்லாமல் இருக்கிறதும், அதனால என்ன செய்கிறாங்க, அந்த பக்தி இல்லாத இடத்துல ரொம்ப துன்பம் இருக்கும். ஏன் சொல்லுங்க? பக்தி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தாங்கக்கூடிய மன வலிமை இருக்குங்க. பக்தி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா, பக்தி இருக்கும்போது எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அம்மா கூட இருக்குது, கையை பிடிச்சி போகுது ரோட்டில், அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அம்மா இருக்கிறாங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அம்மா அது மாதிரி தான், குழந்தைய விட அவங்களுக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. இப்போ நாம் வந்துட்டு பக்தி இருக்கிற இடத்துல எனக்கெல்லாம் ஒரு கவலையில் பகவான் இருக்க என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பகவானை காப்பாத்துறாரு. அந்த நம்பிக்கை வர்றது கஷ்டம் மாதாஜி. என்னங்கம்மா? அந்த நம்பிக்கை வர்றதுதான் கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா. இல்ல இல்லாட்ட மக்கள் இப்ப யாராச்சும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சே இருக்கிறாங்க. இப்போ ஒரு வேற தேவர் அது கூட தவறு கிடையாது, அவங்களும் காப்பாத்துறாங்க. பட் அவங்களை காப்பாத்துறவரே மேல இருக்கிறாருல்ல, நம்ம அவரையே பிடிச்சிக்கலாம். அவங்க நம்ம ஆல்ரெடி பகவத்கீதையில பார்த்தோம், தேவர்கள் நமக்கு கொடுக்குற வரங்களும் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு அப்படின்னுட்டு. அதனால இந்த பகவானுடைய பக்தி சில நேரங்கள்ல ஸ்லிப் ஆயிடுறோம், அதுக்கு சொல்றேன். ஆமா, உண்மைதான். ரொம்ப ஸ்லிப் ஆயிரும், தெரியறது இல்லை, அதிலிருந்து வரவும் முயற்சி பண்றதும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த தேவர்களையோ நம்ம வந்து திருப்தி படுத்தினாதான் அவங்க வழி விடுவாங்க இங்க வர்றதுக்கு. எல்லாம் ஒரு கட்டை குறுக்க இருக்குது நடுவில். ஒன்று குலதெய்வம், அடுத்து நம்ம கும்பிட்ற சாமி. நீங்கள் எந்த சாமியனா கும்பிடுங்க, அந்த சாமி வந்து நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு அர்த்தம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கும்பிட வரலையா, அவங்கெல்லாம் அவங்க கும்பிட்ற சாமியவே திருப்திப்படுத்தலை. அப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்குது, திருப்திப்படுத்தலை, அவங்களுடைய பாவகர்மா கழியலை. போன ஜென்மத்தில் அவங்க வந்துட்டு ஒரு புண்ணியம் செய்திருந்தா இங்கே வந்துடலாம், அந்த பாவகர்மா கழிஞ்சா வரலாம். அப்படி கழியாத இங்கே வந்துட்டு பக்தி சேவை செஞ்சாலும் அந்த பாவகர்மா கழியுது. அதுதான் உண்மை.
அதனால என்ன பண்றாங்க, பகவான்கிட்ட பக்தி இல்லாதனால பௌதிக வாழ்க்கையில வந்து ரொம்ப துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. அதை பார்த்து அவர் மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு தான் அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. ரொம்ப மெர்சியா அந்த பகவத்கீதையும் பாகவதத்தையும் போதிக்கிறாரு. போதிச்சு அதனுடைய அதனுடைய என்ன அதனுடைய சாரம், பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னுட்டு. ம். மாதவேந்திர புரி யார் படிக்கிறீங்க? படிங்க, படிக்காதவங்க. இது சைத்தன்ய சரிதாமிரம் சரிதாமிர்தம் 2.4.110ல 1. என்ன சொல்லிக்குது அதுல? யார் படிக்கிறீங்க? படிங்க பிரபு. கிருஷ்ணமூர்த்தி பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். மாதவேந்திரபுரி அத்வைத் ஆச்சாரியரின் இல்லத்திற்கு வந்தார். புரி பாதரின் பிரேம பக்தியை கண்ட அத்வைதரின் உள்ளத்தில் ஆழ்ந்த ஆனந்தம் ஏற்பட்டது. எனவே அவரிடமிருந்து மந்திரத்தை பெறுவதில் அக்கறை எடுத்துக்கொண்டார். அதன் ம். பின்னர் மாதவேந்திரர் தெற்கு திசைக்கான தனது பயணத்தை தொடர் செய்தார். ஆ. சைத்தன்ய சரித்திரம் 2.4.110. மாதவேந்திர புரி வந்து வராரு. அத்வைதாத்திர வீட்டுக்கு. உங்களுக்கு படிச்சா இது புரிஞ்சிருக்கு, ஈஸி தான். அவருக்கு வந்து பிரேம பக்தி, நம்மளுடைய இது என்ன தெரியுங்களா, பிரேம பக்தி போகணும். அந்த பிரேம பக்தி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம தூய பக்தி சேவை செய்யும்போது கண்டிப்பா அந்த உச்சத்தை அடைவோம். எப்பொழுதுமே அவருடைய நினைவாலே நான் அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த நாமம் நம்ம ஹிரியந்தஸ்தோ அபத்ராணி, அந்த இருதயத்தில் இருக்கிற ஒரு களங்கங்கள் எல்லாம் கழுவப்பட்டு களங்கள் எல்லாம் போயிடும். போன பின்னாடி தூய்மையானது கண்டிப்பா பிரேம பக்தி அனைவருக்குமே கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம நாமத்தை சொல்லணும். அவர் வந்து மந்திரத்தை வாங்கினாரு. யாரு? மாதவேந்திர புரி. அப்புறமேட்டு அவருடைய பயணத்தை தொடர்றாரு. ஆதிரியில என்ன சொல்லுது? 3.96ல ஆதி 3.96 அத்வைத ஆச்சாரியார் அவதரித்த போது மக்கள் பௌதிக விஷயங்களில் ஆழ்ந்திருப்பதால் உலகம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான பக்தி சேவையற்றதா இருப்பதை கண்டார். ஆதி 3.97 பாவத்தோடு அல்லது புண்ணியத்தோடும் அனைவரும் பௌதிக இன்பத்தில் ஈடுபட்டிருந்தனர். பிறப்பு மற்றும் இறப்பின் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுதலையை அளிக்கக்கூடிய பகவானுக்கு தெய்வீக செயல் யாருக்கும் ஆர்வம் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவரு அத்வைதாச்சாரிய அவதாரம் பண்ணும்போது மக்கள்லாம் ஃபுல்லா இந்த பௌதிக விஷயம்தான். பகவானுக்காக பக்தி தொண்டு யாருமே செய்யல. அது தேவையில்லாத நினைச்சிருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, ஒரு இந்த பாவம் இல்லாட்டி புண்ணியம், ஒண்ணு பாவத்தை நோக்கி இல்லாட்டி புண்ணியத்தை நோக்கி, இதுதான் பௌதிக இன்பத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாவம் புண்ணியம்னா என்ன? பாவத்தை நோக்கிங்கிறது வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது செய்யறது. புண்ணியங்கிறது வந்துட்டு அதாவது ஒரு தானம் தர்மம் அந்த மாதிரிலாம். ஒண்ணு அப்படி செய்யறாங்க, ஒண்ணு இப்படிதான் இருக்கிறாங்க. பாவம் செஞ்சாலும் என்ன ஆகும்? பகவத்கீதை பாவம் சொல்லிக்கிறாரு, நாம போயிட்டு நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வருவோம். புண்ணியம் பண்ண என்ன போவோம்? ஹையர் பிளானட், மிக உயர்ந்த கிரகத்துக்கு போவோம். எவ்வளவுதான் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணாலும் நம்ம அங்க போவோம். எங்க போவோம்? பிரம்மலோகத்துக்கு போவோம். அதுல என்ன சொல்றாரு? பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினும் அர்ஜுனாங்கிறாரு. நாம அங்க போனாலும் திரும்ப இங்க வந்துதான் ஆகணும். நீங்க என்ன அங்க வாழ்நாள் ரொம்ப வாழ்நாள், ரொம்ப வாழ்நாள், ரொம்ப சந்தோஷமா தான் அங்க கூட இருப்போம். பட் என்ன, திரும்ப இங்க வந்துதான் ஆகணும். வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பகவானோட சேவையில் நாம ஈடுபடணும். அதுதான் பிறப்பு மற்றும் இறப்பின் தொடர்ச்சியிலிருந்து முழுமையாக விடுதலை அளிக்கக்கூடிய பகவானுக்கான தெய்வீக சேவையில் யாருக்குமே ஆர்வம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. விக்னாஸ் பிரபு படிங்க. முடிச்சிருக்க. ஆதி 3.98 உலகத்தின் செயல்பாடுகளை கண்ட ஆச்சாரியர் கருணையால் நிறைந்து மக்களின் நலனுக்காக எவ்வாறு செயல்படலாம் என்று சிந்திக்க தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. மக்களோட நலனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு சிந்திக்கிறாரு. அடுத்து சினிமா படிக்கிறீங்களா? பவானி படிக்கிறீங்களா? ராதாமா, யாரு, மீனாட்சி, யார் படிக்கிறதா படிங்க. நான் படிக்கிறேன். படிமா, படிங்கம்மா. ஆதி 3.99 அத்வைதாச்சாரியார் சிந்தித்தார். கிருஷ்ணர் ஓர் அவதாரமாக அவதரித்ததால் அவர் தமது சொந்த உதாரணத்தின் மூலம் பக்தியை போதிக்க முடியும். ஆதி 3.100 கலியுகத்தின் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு எந்த மதமும் இல்லை. ஆனால் இந்த யுகத்தில் பகவான் எவ்வாறு அவதாரமாக தோன்றுவார்? ஆதி 3.101 நான் தூய்மையான மனநிலையில் கிருஷ்ணரை வழிபடுவேன். நான் எப்போதும் பணிவுடன் அவருடன் வேண்டிக் கொண்டிருப்பேன். ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க படிங்க.
ஆதி 3.102 என்னுடைய அத்வைத என்ற பெயர் பொருத்தமானதாக அமையும். ஏனெனில் கிருஷ்ணரை புனித நாம சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்க செய்ய என்னால் முடிந்தால் அந்த பெயர் பொருள் பெறும். ஆதி 3.103 வழிபாட்டின் மூலம் கிருஷ்ணனை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது பின்வரும் ஸ்லோகம் அவரது மனதில் தோன்றியது. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆதி படிப்பீங்க. ஆதி 3. இல்ல நான் சொல்லிடுறேன், அது அப்புறம் படிக்கலாம். சரி. அவரு மக்களோட சேவைக்காக நம்ம எப்படி செயல்படலாம்னு சொல்லி அவர் சிந்திக்கிறாரு. அப்போ சிந்திக்கும் போது அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு அவதாரமா அவதரிச்சா அவரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமா பக்தியை போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆதி லீலை சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்கிறத நீங்க எல்லாம் கோட் பண்ணியிருக்கிறாங்க. கலியுகத்தில் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு எந்த மதமும் இல்லை. மதமும்னா என்ன? தர்மம். மதம்ன்ற ஒரு அர்த்தத்துக்கு என்னதுங்களா? தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். சர்வதர்மான் பரித்யக்ஷன்னு சொல்றார் பகவான். தர்மம்னா மதம். அனைத்து வகையான மதத்தையும் திறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாகன்னு பகவானை சொல்றாரு. அந்த மதம்னு என்ன சொல்லுதுன்னா பகவானோட புனித நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவ் நாஸ்தேவ கதிர் அந்யதா. இந்த கலியுகத்துல பகவானோட நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு கதி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. 3 தடவை சொல்றாங்க. நான் ஆதிலில சொல்றாங்க, நான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் தூய்மையான மனநிலையில் கிருஷ்ணரை வழிபடுவேன். நான் எப்போதும் பணிவுடன் அவரிடம் வேண்டிக் கொண்டிருப்பேன். என்னுடைய அத்வைத என்ற பெயர் பொருத்தமானதாக அமையும். ஏனெனில் கிருஷ்ணரை புனிதநாம சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்க செய்ய என்னால் முடிந்தால் அந்த பெயர் பொருள் பெறும். என்னுடைய பேருக்கு பொருள் பெறும்னா எப்போ என்னுடைய பேருக்கு முழுமையான ஒரு அர்த்தம் கிடைக்கும்னா பகவானை புனிதநாம சங்கீர்த்தன இயக்கத்தை நம்ம தொடங்க செஞ்சா முடியாதான் எனக்கு அந்த பேருக்கு எனக்கு ஒரு பொருள். இப்போ நம்ம சொல்கிறோம் என்னன்ட்டு இவங்க பேர் ஒரு அறிவுக்கரசன் பேர் வச்சுட்டோம். அவர் ஒரு செய்கிறாங்க. அவர் நினைப்பாங்க என் பேர் அறிவுக்கரசன் இருக்குது, நான் இந்த நான் செய்கிற செயல் இது வெற்றி பெற்றால் அறிவு இருக்குதுன்னு மக்கள் சொன்னால் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிற அத்வைதர் என்னன்னுட்டு பகவானே புனித நாம சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்க செய்யணும். அதை செய்ய முடிஞ்சாதான் என்னோட பேருக்கு அர்த்தம்னே அவர் சொல்றாரு. இல்லாட்டி என் பேருக்கு அர்த்தமே இல்லைன்னு அந்த ஒரு மீனிங்ல அத்வைதாச்சார் சொல்றாரு. அதே மாதிரி வழிபாட்டின் மூலம் படிங்க. ஆதி 3.103 வழிபாட்டின் மூலம் கிருஷ்ணரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பின்வரும் ஸ்லோகம் அவரது மனதில் தோன்றியது. ஆதி 3.104 தமது பக்தர்களிடம் மிகவும் அன்புடைய ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பக்தர் தூய்மை இல்லையும் ஒரு கைப்பிடி மயிரும் மட்டும் விமர்த்தித்தாலும் ஒரு பக்தர் துளசி இலையும் கைப்பிடி நீரும் மட்டும் சமர்ப்பித்தாலும் அந்த பக்தருக்கு தம்மையே அர்ப்பணிக்கிறார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தயா பிரேச்சதி சொல்றாருங்களா பகவத்கீதையிலே பகவான் சொல்றாரு. வேறவங்க யாராச்சும் படிக்கட்டும் மாதாஜி. சர்வாபிரபு படிக்கிறீங்களா? சர்வாபிரபு படிக்கிறீங்களா? விக்னேஷ் பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. சினிமா படிக்கிறீங்களா? பவானி படிக்கிறீங்களா? வேற யாருன்னு படிக்காதவங்க இருக்கிறீங்க? சினி மாதாஜி, பவானி மாதாஜி பார்த்தாரு யாரு இருக்கிறீங்கன்னு படிங்க. குமுதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. குமுதா மாதாஜி படிக்கவே இல்லை, ஏன் சைலண்டா இருக்கிறாங்க? ஓகே படிங்க மாதாஜி. இல்ல நீங்க படிங்க, அப்புறம் படிக்கிட்டு அடுத்து குமுதா மாதாஜி நீங்க படிங்க. குமுதா மாதாஜி ஆதி 3.105-106 அத்வைத ஆச்சாரியர் அந்த ஸ்லோகத்தின் பொருளை இவ்வாறு சிந்தித்தார். துளசி இலையும் நீரும் சமர்ப்பிக்கும் ஒருவருக்கு தாம் பட்ட கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழி எதுவும் கிடைக்காமல் பகவான் கிருஷ்ணர் துளசி இலையும் நீரும் அளவுக்கு சமமான செல்வம் என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கிறார். ஆதி 3.107 இவ்வாறு பகவான் தம்மையே பக்தருக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் அந்த கடனை தீர்க்கிறார். இவ்வாறு சிந்தித்த ஆச்சாரியார் பகவானை வழிபடத் தொடங்கினார். ஆதி 3.108 ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நினைத்துக் கொண்டு அவர் கங்கை நீரில் துளசி மொட்டுகளை இடைவிடாமல் சமர்ப்பித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதிரி படிங்க.
ஆதி 3.107. 9. இது படிச்சு மாதாஜி. 109 மாதாஜி. இதை படிச்சிட்டீங்க மாதாஜி. இதுதான் ஆதி 109. 108 படிக்கட்டுமா? 8 படிக்கணும். இல்லை 9 தான் போட்டுருக்கீங்க பாருங்க ஸ்லைடில் 101, 109. 8 படிக்கல மாதாஜி. இருக்குங்களா? படிமா படிமா. சரி. ஆதி 3.109. அவர் உரத்த குரலில் ஸ்ரீகிருஷ்ண மாதாஜி மாறுது. நீங்க அதை படிக்க அதுக்கு வந்தமா இதை அது படிச்சிட்டீங்கம்மா. அதை படிக்குமா உரத்த குரலில். ஸ்ரீ கிருஷ்ண மாதாஜி வரலீங்களா? அவர் உரத்த குரலில் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்தார். அதன் மூலம் கிருஷ்ணர் அவதரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஆதி 3.110. ஆகவே ஸ்ரீ சைத்தன்யரின் அவதாரத்திற்கான முக்கிய காரணம் அத்வைத ஆச்சாரியரின் இந்த அழைப்பாகும். தர்மத்தை பாதுகாக்கும் பகவான் தமது பக்தரின் விருப்பத்தின்படி அவதரித்தார். தேங்க்யூ மாதாஜி. சாரிப்பா. ஹரே கிருஷ்ணாம்மா. பகவான் என்ன சொல்றாரு பாருங்க. பகவானுக்கு நம்ம ஒரு என்ன எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. ஒரு துளசி இலை நம்ம ஏதோ லண்டன்லயா இருக்கிறோம் சொல்லுங்க, நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் பெங்களூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு துளசி எலி. யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லைங்களோ, என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோ சாப்பிட்றாங்க, என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. இஸ்கான்ல இருக்கிறவங்க எல்லார் வீட்லையுமே துளசி இருக்குது. ஆனால் இல்லாதவங்க எல்லார் வீட்லையுமே இருக்குதுங்க. 4 வீட்டில் ஒரு வீட்டில் இல்லாத இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு தெருவில் நுழைஞ்சிங்கன்னா எல்லா வீட்லையுமே துளசி தலை தான் பாருங்க. துளசி தான் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் துளசிக்கு பூஜை பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மேன்மை மிக்கது. பகவானுக்கு அந்த துளசி இலை கொடுத்தா போதும், அவர் ரொம்ப திருப்தி அடைகிறாரு. அதுக்கு அவரு தன்னையே அடிமையா கொடுக்குறாரு. நாம இதுக்கு ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கோம். யாருக்கு தெரியும்? யார் சொல்றீங்க? கிருஷ்ணமூர்த்தி பிரபு சொல்றீங்களா? பகவான் துளசி இலைக்கு சமமானவர். அதான் மாதாஜி, அந்த இது ஒரு விஷயம் நடக்குது. ருக்குமணி மாதாஜி ஒரு துளசி வைப்பாங்க, கிருஷ்ணனோட வெயிட் அந்த தராசு சரியா வந்துடும் கேள்வி பூரா தெரியல. பட் அதான் அந்த ஒரு துளசி இலையில கிருஷ்ணனோட வெயிட்டே லீக்கலா வந்துடுறது. எல்லோ தங்கம் வெள்ளி என்னோ வச்சு பார்த்தாங்க. அது வந்து போதும் பிரபு. பாமா ருக்மணி இருவரும் என்கிட்ட தான் கிருஷ்ணன் இருக்கணும், என்கிட்ட தான் கிருஷ்ணன் இருக்கணும்னு இருக்காங்க. பாமாவுக்கு ரொம்ப ஒரு இது ஒரு பெருந்தன்மையான குணம் கிடையாது. கிருஷ்ணர் என்கிட்டே இருக்கணும். நாரதர் வராரு, நாரதர்கிட்ட சொல்றாரு பாமா சொல்ற அப்படி என்னன்னு, எப்போ பாரு கிருஷ்ணன் அங்கே ருக்மணி வீட்டுக்கு போறாங்க, போவாது எங்கூடயே இருக்கணும், என்ன பண்ணணும் சொல்லுன்றாரு. அதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, நீ என்கிட்ட வித்துரு அப்படிங்கிறாங்க. வித்துருன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ இது விலைக்கு வாங்கி வைக்கிற மாதிரி என்னமோ ட்ராமா பண்ணலான்னு சொல்றாரு. சொல்லும்போது வித்தாச்சு. வித்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் என்கிட்ட இருக்கிறாங்க, யார் விலைக்கு வாங்கினீங்களோ விலைக்கு வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க. யார்? நாரதர். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கிருஷ்ணன் என்ன வேணா இந்த எடைக்கு எடை எனக்கு எதனா கொடுத்து ஆகணும், கொடுத்தாதான் கிருஷ்ணன் நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. உடனே பாமா ரொம்ப பெருமையா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிருஷ்ணர் உட்கார வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தராசில் நகை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. யார்? பாமா அம்மா. பாமா தயிர் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. எல்லா நகை கட்டி கட்டியாக தங்கம், பொன், பொருள், நவரத்னம், மணி என்னென்ன வைக்கணும் எல்லாமே வைக்கிறாங்க. இதை கையில் காலத்தில் போடுறது கூட கழட்டி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தெராசு இறங்கவே கிடையாது. யார் வாங்கிக்கிறீங்களோ யாராச்சும் வாங்கன்றாங்க. கடைசியில் என்ன செய்யறாங்க, ருக்மணி தாயர் என்ன பண்றாங்க, ஒரு துளசியை கொண்டாந்து அது மேல வைக்கிறாங்க. அப்படியே கீழே இறங்கிருச்சு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, பகவானை நம்ம ஒரு துளசி இலை இருந்தா போதும், அந்த துளசி இலையே நம்ம பகவானை வாங்கிடலாம், நம்ம கிட்ட வந்துருவாரு. இந்த மாதிரி சிம்பிளா யாராச்சும் ஒரு துளசி வச்சு ஒரு சாமி நம்மகிட்ட வருமா பாருங்க, ஒரே ஒரு துளசி அதை வச்சு அவர் கும்பிட்டா போதும், பகவான் நமக்கே சொந்தமாகறாரு. தூய பக்திக்கு அடிமையாகிறாரு. அவர் காத்திருக்கிறாரு, எப்ப நான் பக்தருக்கு நாம் அவருக்கு சேவை செய்யறோம்னு ஆசைப்பட்டு உண்மையான சேவை செய்யும்போது நமக்கு சேவை செய்ய அவர் வராரு. நமக்கு வந்து பகவானே சேவை செய்யறாரு, அது சந்தேகமே கிடையாது. இப்போ துளசியோட பெருமை இதில். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி டிவோட்டீஸ். அடுத்த கிளாஸ் 9 மணி கிளாஸுக்கு போகணும். அதனால் இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இதை சீக்கிரம் முடிச்சிடறேங்க, அது 2 நிமிஷம் ஆட்டம். அந்த துளசி இலையோட பெருமை இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்ய, இன்னிலிருந்து இல்லை எப்பயுமே நீங்கள் பூ வாங்கும்போது பூக்காரங்கிட்ட ஒரு 5 ரூபா கொடுத்து துளசி வாங்கிடுங்க. துளசி வாங்கி டெய்லி தண்ணிக்கு வைக்கிறோம் இல்லையா, தண்ணியில் துளசி போட்டு வைங்க, கிருஷ்ணருக்கு துளசி வைங்க.
நரசிம்மர், கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணர், கோவிந்தர் இங்க எல்லாருக்குமே துளசி வைங்க. இவ்வாறு பகவான் தம்மையே பக்தருக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் அந்த கடனை தீர்க்கிறார். எந்த கடனை? நாம துளசி வச்சு குப்புறம், துளசி வச்சு கும்புறோம், அந்த கடனை தீர்க்கிறாரு. இதை நினைச்சதுமே அவர் என்ன செய்யறாரு? வழிபட ஆரம்பிக்கிறார். அத்வைதாச்சாரியர் நதிக்கரைக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு பகவானோட தாமரை பார்த்த நினச்சிக்கிட்டு கங்கை நீரில் வந்துட்டு துளசி மட்டிகளை இடையவிராமல் அந்த சாலக்கிராம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாரு. சமர்ப்பிக்கும் போது உரத்த குரல் அழுகிறாரு. அப்படியே அழுது அழைக்கிறாரு. அப்படியே மெய்யுருகி. அப்போ அது என்ன முன்னதை பார்த்த இல்லைங்களா? அப்படியே அந்த பௌதிக தேரையை கிழிச்சிக்கிட்டு வைகுண்டோலகத்து வழியாக வைகுண்டோலகம் போய் அதுக்கு மேலே கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செவியில் விழுது. விழுந்ததுன்னா பகவானே அவதாரம் எடுக்க வருகிறாரு. ஆகவே இது வந்து பகவான் அழைத்து அதன் மூலம் கிருஷ்ணர் அவதரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே ஸ்ரீ சைத்தன்யரின் அவதாரத்திற்கான முக்கிய காரணம் அத்வைத ஆச்சாரியாரின் இந்த அழைப்பே தான். தர்மத்தை பாதுகாக்கும் பகவான் தமது பக்தரின் விருப்பப்படி எப்படி அவதரிக்கிறார் பாருங்க. பக்தர் வந்து அப்படி கூப்பிடுறாரு, பகவான் வந்து அவதரிக்க சம்மதித்து விட்டார். முடிப்பது முடிச்சுக்கிறார். அவ்வளோதான். பகவான் அவதாரம் பண்றார். யாரு? அத்வைத ஆச்சாரியுடைய விருப்பப்படி இந்த கலியுக மக்களுக்கு நல்லது செய்யணும். இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பௌதிக வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. ஒரு புண்ணிய கர்மாவோ ஒரு பாவ கர்மாவோ ஈடுபடுறாங்க. அப்புறம் ஒரு அபராதம் ஏற்படுது. அதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு சின்ன கதை இருக்குது இதெல்லாம். அவர் எங்கே மறந்து விட்டார்? சாந்திபுரத்துக்கு போய் அங்கே மறந்துட்டார். இதை வந்து சின்ன சின்ன கதை இருக்குது. இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. அவரு வந்து இது ஒரு சின்னது. அவர் வந்து ஹரிதாஸ் தாகூர் வந்து முஸ்லீமு. அவங்க அப்பா அவங்க வீட்டில் ஒரு மறைவு, ஒரு துக்கம். அந்த ஒரு பிரசாதத்தை யார் கொண்டு கொடுக்கணும்னா அவர் போய் ஹரிதாஸ் தாகூர் கொடுக்குறாரு. பார்க்கலாம். அடுத்த அப்புறம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதர்பயசா கிருபா சிந்துப்பியேவ ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபிய நமோ நமக. அனந்த கோடி பக்த விருந்தகி ஜெய் ஜெய் ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய் துளசில பிரபுபாதர் கி ஜெய் நித்யாய் கௌர் பிரேமானந்தா. ஹரி 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 போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண தேங்க்யூ மாதாஜி. டிவோட்டீஸ். தேங்க்யூ டிவோட்டீஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது லைவ் ஆஃப் பண்ணல பாருங்க. சர்வ பிரபு கோஸ்டர் சர்வ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க? யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். கிருஷ்ணா பண்ணிடுறேன் பிரபு. இல்ல எனக்கு பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் பிரபு. அப்படியே 9 மணி கிளாஸ்க்கு Okay. வந்துருங்க. அங்க பண்ணிடுங்க. வந்துருங்க. சேம் கிளாஸா? சேம் நம்பரா? இதான் தண்டி ஸ்ரீனிவாஸ் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுதான் நினைக்கிறேன். ஜாயின் ஆமா ஆயிருக்காங்க ஆமா. ஒரு சிலர் ஜாயின். இதான் பிரபு. அப்ப கண்டினியூ பண்ணலாமா?